நான் 2003 என்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் வந்து தேசியம் மத்திய அமைச்சர் தேசிய பொறுப்புன்றது நான் அப்பயே வந்து இது ஆகாது. இவருக்கான அரசியல் தமிழகத்தை மையம் கொண்ட அரசியலாக இருந்ததை 2003 கிடச்சி. புதுசாக ஒரு இளைஞன், புதுமையை படைக்கிற இளைஞன் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் வராரு. அப்புறமா ஐ எம் ஸ்டடிங். அவரை பற்றி ரொம்ப டெத்தாக நான் சொந்த செலவு பண்ணி டெத்தாக ஸ்டடி பண்ணேன். திமுக பலவீனமானதுன்னு சொல்ல மாட்டேன். திமுகவும் இன்றைக்கு 1 கோடி ஓட்டுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வாக்களிக்கூடிய வாக்கள் இருக்காங்க. தாவேக்காவும் ஒரு 20% ஓட்டுகள், இந்த 5% ஓட்டு விட்டுருங்க, ஒரு 20% ஓட்டு வந்து இருக்குது, அது மாற்றம் இல்லை. அதிமுகவும் 1 கோடி ஓட்டுகளை எடப்பாடி எல்லாரும் போனால் வந்தால் கூட எடப்பாடிக்கும் ஒரு 1 கோடி ஓட்டு வரும். 3 கோடி ஓட்டு போச்சு, மீதி இருக்கிறது எஞ்சுது. ஸோ அப்படி பார்க்குற போது அண்ணாமலை அவர்கள் 30% ஓட்டை டார்கெட் பண்ணி வேலை பார்க்கணும். நேற்று கூட கோட்டைக்கு போயிட்டு இருந்தால் அதிகாரிகள் வெறுப்பில் இருக்காங்க. ஏன்டா ஒன்றுமே தெரியல, எல்லாருக்குமே ஒன்றுமே தெரியல. இந்த 1 மாதம் எந்த கோப்புகளும் மூவ் ஆகலை. விஜய் அவர்கள் அரசியல் ஆட்சி வந்து நேர்மை என்பது ரொம்ப கடினம். ஊழல் என்பது ஊழல் இல்லாமலாம் இல்லை. ஊழல் இல்லாமல் எம்ஜிஆரே தோத்துட்டார். அப்படி போது யார் ஒருவர் இனி ஒரு காலத்துக்கு வந்தாலும் கூட, நாளைக்கு அண்ணாமலே வந்தாலும் கூட கட்டுப்படுத்தலாம் முடிய முழுமையாக ஒழிக்க முடியாது. ஊழலை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சொன்னது அவ்வளோதான், எழுப்பறின்னு போட்டு தான் ஒரு 70 சீட்டுக்கு மேலே. அதுக்கான அதுதான் தாவேக்குடைய இது. ஆனால் இதில் என்ன ஜம்ப் ஆச்சுன்னா திமுக அதிமுக சொதப்பெல்லாம் வச்சுக்கிறேன். இன்னைக்கு வெளிப்படையாக உடச்சு விட்றேன். ஓகே, ஒரு அரசியல் ஆய்வாளராக எனக்கு ரகசியம் வரும். என்ன தேர்தலில் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ 2009 தாவேக்கா மக்கள் இயக்கமாக பேஸ் போடப்பட்டு அவன் 2009 பேஸ் போட்டு உருவாக்கி கொண்டு வந்து பக்காவாக வந்து சென்டிமெண்ட்ஸ் ஓட்டு வச்சு அடிச்சு வச்சுட்டு வந்துட்டான். அவன் இன்னைக்கு ரசிகமரத்தை வச்சு மட்டும் இல்லை, அவன் பேஸ் வந்து 2000 போடப்பட்ட பேஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒர்க் அவுட் ஆகுது காரணம் இருந்த தலைவர்கள், அதற்கு துணை போனால் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து சினிமா டீ கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், பொலிட்டிக்கல் லீடராக வந்தவர். அப்படின்ற போது அவர் இந்த இடதுசாரி அரசியல் வந்து ஓட்டுகளை பெற்றாகணும், வலதுசாரி ஓட்டுகளை பெற்றாகணும். ஸோ இஸ்லாமிக் ஓட்டுகளை முடிஞ்சளவுக்கு பெறப்பாகணும். ஸோ மிகப்பெரிய சவால் அண்ணாமலை இருக்குது. ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணானா 31 விட்டார்னா மறுபடியும் 40 வரையும் ஆகும் அவர் செய்ய மாட்டோம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் வியூக வகுப்பாளர் திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தலைவர்களுக்கும் அன்பு தம்பிக்கும். பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அண்ணாமலை அவர்களுக்காக அண்ணாமலை கட்சி தொடங்குவார், அண்ணாமலை கண்டிப்பாக தனியாக அரசியல் களம் காணுவார்னு பலமுறை எங்ககிட்டயே பேசியிருக்கீங்க. இப்பொழுது அவருடைய அந்த ஒரு அமைப்பின் கீழ் ஒரு 17 லட்சம் பேரை கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வீரியத்தோடு அண்ணாமலையை ஃபாலோ பண்ணுறவங்க தொடங்கி இருக்கிறாங்க? இல்லை, அதில் 2 விஷயம். நான் 2003 என்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் வந்து தேசியம் மத்திய அமைச்சர் தேசிய பொறுப்புன்றது நான் அப்பயே வந்து இது ஆகாது. இவருக்கான அரசியல் தமிழகத்தை மையம் கொண்ட அரசியலாக இருந்ததை 2003 கிடச்சி. 3 ஃபிக்ஸ் பண்ணி அவரோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நான் கலைஞர்லேருந்து இப்போ எல்லா தலைவரும் பார்த்தாச்சு. புதுசாக ஒரு இளைஞன், புதுமையை படைக்கிற இளைஞன் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் வராரு. அப்புறமா ஐ எம் ஸ்டடிங். அவரை பற்றி ரொம்ப டெத்தாக நான் சொந்த செலவு பண்ணி டெத்தாக ஸ்டடி பண்ணும்போது அவருடைய அரசியலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை நோக்கி போராடுறத புரிதல் எனக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தான் நான் நிறைய முறை சொன்னேன், இல்லை கண்ணா நிற்கிறேன்ற மாதிரி ஒரு படத்தில் சொல்ல மாதிரி, இல்லை கண்ணா கட்சி தான் கட்சி. அடுத்த மாதம் வராரு, இன்னும் 2 மாதத்தில் வராருன்னு வந்துட்டாரு. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், கட்சி என்னைக்கு மாறப்போதில்லை, கட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னால். இப்போ கூட என்னன்னா கட்சி தான் ஆரம்பிப்பார். இப்போ இந்த லீடர் ஃபவுண்டேஷன் வந்து எப்படி விஜய் மக்கள் இயக்கம் மூலயமா மற்றவங்களாம் அப்படி வந்தாங்களோ அந்த நோக்கத்திற்காக இப்போ ஒரு இயக்கமாக உருவாகி அதுக்கடுத்து நான் இயக்கத்து மூலமாக தான் நான் வந்தன்ற ஒரு இதை கொண்டு வரதுக்காக RSS போல் ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதில் ஒரு ஆட்களை உருவாக்குறது கான்செப்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் இருந்த போதிலும் அவருடைய ஆதரவாளர்கள், தமிழகம் முழுக்க ஆதரவாளர்கள் அரசியல் இயக்கமாக பயணிக்கப்படணும், அரசியல் கட்சிகள் நடத்தினா தான் சரியாக வரும். எனக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கிறது. அதை போட்டி எதிர்கொள்ளணும்னா நம்ம தேர்தல் அரசியலுக்கு போகணும்னு சொன்னால் இயக்கமாக மட்டும் இருந்து பத்தாது, அரசியல் இயக்கமாக, அரசியல் கட்சியாக, இயக்கம் என்பது இது வேறு, அரசியல் கட்சியாக உதயம் எடுத்தால் தான் நம்ம வந்து நோக்கத்தை நோக்கி நம்ம நிறைவேற்றப்பட முடியும். அதனால் விரைந்து முடிவு எடுக்கப்படும் சொல்லிட்டு அவருடைய ஆதரவுகள்லாம் அவருக்கு வலியுறுத்த தான் நான் கேள்விப்படுறேன். அப்படி பார்க்குறபோது எனக்கு சரியாக இருக்கும்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அவர் தொடக்கல நடத்தணும். அதுக்கு மேலே எழுதிட்டு போனால் கட்சி தொடக்கலாவே நடக்கும்ன்றீங்க. செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை விட்ட டிசம்பர். ஆனால் டிசம்பர் வரையும் போனான்னா பின்னடைவு சந்திக்கும். டிசம்பர் வரையும் போகக்கூடாது. ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா திமுக பலவீனமானதுன்னு சொல்ல மாட்டேன். திமுகவும் இன்றைக்கு 1 கோடி ஓட்டுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வாக்களிக்கூடிய வாக்கள் இருக்காங்க. அதுக்கு மேலன்றது தேர்தல் அடங்குமுறைகள், கேண்டிடேட், பிரச்சாரம், கூட்டணி கட்டமைப்புகள், மற்ற சமபத வேதங்களை பொறுத்து இருக்கிறது. அதுவும் ஒரு வலுவான கட்சி தான். தாவேக்காவும் ஒரு 20% ஓட்டுகள், இந்த 5% ஓட்டு விட்டுருங்க, ஒரு 20% ஓட்டு வந்து இருக்குது, அது மாற்றம் இல்லை. செகண்டு அதுக்கு அடுத்து வந்து அதிமுகவும் 1 கோடி ஓட்டுகளை எடப்பாடி எல்லாரும் போனால் வந்தால் கூட எடப்பாடிக்கும் ஒரு 1 கோடி ஓட்டு வரும். 3 கோடி ஓட்டு போச்சு, மீதி இருக்கிறது எஞ்சுது. ஸோ அப்படி பார்க்குற போது அண்ணாமலை அவர்கள் 30% ஓட்டை டார்கெட்
டார்கெட் பண்ணி வேலை பார்க்கணும். ஸோ அடுத்து வருகிற காலங்களில் 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட் ஒரு காலம் அமைந்தால் 5 கார்னர் சீமான் யாரோட போவாருன்னு தெரியல, ஒரு கால் போகாமல் 4 கார்னர் ஃபைட் அமைச்சா நிச்சயமா அதில் வந்து 4வது இடத்துல இருக்காருன்னா இவர் குறைஞ்சபட்சம் 1.25 கோடி ஓட்டு கிட்டத்தட்ட சராசரிக்க 1,46,6,00,000 இருந்து அதுக்கடுத்து 1,60,00,000 வாக்குகளை வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் அவர் சிஎம் ஆக முடியும் 31க்கு, இல்லைனா ஆக முடியாது. ஸோ அப்படி பார்க்குற போது அவர் கட்சி அமைப்பை உருவாக்கி மாநில மண்டல நிர்வாகிகள் கட்டமைப்பு உருவாக்கி அதில் எப்படி அவன் செயல்படுறான், செயல்பட மாற்றம் ஏற்படுத்துறது, இப்படி நிறைய உட்கட்டமைப்பு ரீதியாக பயிற்சி இருக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்குன்னா 2029க்குள்ள தேர்தல் வரலாம் என்ற நான் என்னுடைய பார்வையில் யோசிச்சிருக்கேன். 31 இருக்கான்ற டவுட்டாக இருக்கு. அது கூட கடந்து இந்த மே மாதம் கூட ஆட்சி கலந்து கவலான்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது திரைமறைக்கு பிறகு ஒரு சில விஷயம் ஓடிட்டு இருக்கு, அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். அதனால வந்து இந்த கட்சி மீது இந்த ஆட்சி மீது நான் வந்து நேற்று கூட கோட்டைக்கு போயிட்டு இருந்தேன். அதிகாரிகள் வெறுப்பில் இருக்காங்க. ஏன்டா ஒன்றுமே தெரியல, எல்லாருக்குமே ஒன்றுமே தெரியல. இந்த ஒரு மாதம் எந்த கோப்புகளும் மூவ் ஆகலை, பிஸ்னஸ் எதுவுமே நடக்கலை. ஸோ சொம்பரமாக சம்பித்து போயிருக்கு. அப்படி பார்க்குற போது இது எந்த அளவுக்கு வந்து தாக்கல் இடைத்தேர்தலே அதிகாரிகள்லாம் தோத்துறக்கூடாதா, தோத்துட்டு ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்குன்ற அளவுக்கு அதிகாரிகளே யோசிக்கிற அளவுக்கு ஆட்சியாக இருக்குது. தமிழக வரலாற்றிலே ஒரு ஆட்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாசத்துல வெறுப்பு ஏற்பட்டது வரலாற்று தான். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அதிகாரிகள் நேரத்துக்கு வர சொல்றாங்க, போறாங்க, ரொம்ப கட்டுக்கோப்பா நடக்கிறப்ப அந்த வேற அதிகாரிகள் அது வேற. இப்போ எம்சாண்ட் இருக்கு, எம்சாண்ட் வந்து இன்னைக்கு என்ன ரேட் ஆயிடுச்சு, ஒரு டன் ஆயிடுச்சுல. எது காரணம் என்ன, சில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், அட்ஜஸ்ட் இல்லாம நேர்மையா பண்ண முடியாது, இன்னும் டன் ஏறும். ஸோ கிட்டத்தட்ட சில விஷயங்களை நிர்வாகத்தில் நடத்த முடியாது. ஸோ அப்படி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயாகணும். அப்படி போது இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் வந்து புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போ 2 திராவிட இயக்கங்களும் அதிமுக திமுகவுடைய கான்டாக்ட்ல தான் எல்லாம் இருக்காங்க. இவங்க ஒரு லைன் பிடிச்சாங்கன்னா எங்கடா ஆபத்து வந்து ஒரு பயம் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான கிரிட்டிக்கலான விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க. இது நாளடைவில் வந்து மிகப்பெரிய சவாலாக அமையும். ஸோ விஜய் அவர்கள் அரசியல் ஆட்சியில் வந்து நேர்மை என்பது ரொம்ப கடினம். ஊழல் என்பது ஊழல் இல்லாமலாம் இல்லை, ஊழல் இல்லாமல் எம்ஜிஆரே தோத்துட்டார். அப்படி போது யார் ஒருவர் இனி ஒரு காலத்துக்கு வந்தாலும் கூட, நாளைக்கு அண்ணாமலே வந்தாலும் கூட கட்டுப்படுத்தலாம், முழுமையாக ஒழிக்க முடியாது. ஊழலை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது ஊழல் கண்டிப்பாக இருக்குது. அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண அதான் பண்ண ஒரு தலைவர்கள் மேற்கொள்ள விஷயமா இருக்கலையே, அதில் இந்த தாவேக்கா தவறிட்டு இருக்கு. அப்படி பார்க்குறது அண்ணாமலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தாகணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா திமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணியாகணும். அப்படி போது இதை மையம் கொண்டு அரசியலை மேற்கொண்டு அவருக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவருக்கான ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட சொன்னாலே 1,60,00,000 ஓட்டர்ஸ் அங்கே பிடிக்கணும். அப்படி 30% ஓட்டு பாசிபிள் ஆனான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பொது தளத்தில் அண்ணாமலை இல்ல, இன்னமும் பாஜகவில் இருந்து வெளியே வந்தவர். நீங்க சொல்ற மாதிரி ஒரு RSS எப்படி ஒரு குழுவா வச்சு பயிற்சி கொடுத்து உருவாக்குறாங்களோ அது மாதிரி பேட்டர்ன் மாதிரி தானே. அது 25 வருஷம் அங்க அது அந்த 25 வருஷம் கழிச்சோன்னா அந்த கான்செப்டும் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முகம் என்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை உடைக்கணும். அதுக்கடுத்து பாஜக இருக்கிற சேர்ந்தவர்கள் அவருடைய ஆதரவாளர் சேர்ந்தாங்க, பிரச்சனை ஏற்றுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற முக்கிய நிர்வாகிகள், கட்சி பொறுப்பில் இருந்து வெளியே வந்திருக்கிற நிர்வாகிகள் வந்து அது அண்ணாமலை படி செல்வது அண்ணாமலைக்கு பின்னடைவு. அதை வெளிப்படையாக நான் வந்து இது பண்றேன், பின்னடைவு. அது எந்த மாற்றம் இல்லை. அந்த முகங்கள் திரைக்கு வராம, மீடியா கிடியன்னு வராம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு கொஞ்சம் புது முகங்களை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து உள்ள சொன்னா பரவாயில்ல, எடுத்து உடனே அந்த மூஞ்சிலே வந்துச்சுன்னா அது பாஜக இருந்து அப்படியே இங்க வந்து அண்ணாமலைக்கு சறுக்கல் பின்னடைவு, எந்த மாற்றம் இல்லை, நோ காம்ப்ரமைஸ். அது வந்து அவருடைய வளர்ச்சிக்கு புரிஞ்சுக்கிறாரா சேர்த்துக்கிறாரு. அரசியல் வந்து சந்தர்ப்ப விளையாட்டு புரிஞ்சுட்டு விளையாடுனா அவர் கெட்டிக்கார், புரியலன்னா அவர் வந்து தோத்து போறாரு. இதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. தேர்தலை செஞ்சு வெற்றி பண்ணும். அதுக்கு எந்த வகையான எக்ஸ்ட்ரீம் போலாம், எந்த வகையான விஷயம் மூவ் பண்ணலாம் சார், தப்பே இல்லை. அதுக்கான மட்டும் தான் ஒரு பார்ட்டி, அதுக்கான இலக்கு சார். நம்ம கட்சி அமைப்பு உருவாக்கம் வந்தாவே தேர்தல் முடிவு எடுக்கணும், தேர்தல் ரிசல்ட் வரும். நீங்க எப்படியாவது பண்ணுங்க, அது அவசியம் இல்லை. இன்னைக்கு தேர்தல் முடிவு, இன்னைக்கு திமுக தோத்தது காரணம் திமுக ஸ்ட்ராட்டஜி தான். திமுக வந்து ஒழுங்கா நீங்க 90 சீட் வந்துக்கணும், அதுக்கடுத்து கூட்டிட்டு வந்து உட்காந்துக்கணும். இன்னைக்கு மனம் தந்து ஓப்பனா சொல்றேன், அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண குளறுபடியால் தான் வந்து தோத்துப்பட்டது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் அசால்ட்டா எடுத்துட்டாங்க. ஸோ மிகப்பெரிய தவறை வந்து பயன்படுத்தப்பட்டாங்க பெண் நிறுவனம். அதன் அடிப்படையில் தான் திமுக தோத்தது. ஒழுங்கா தேர்தல் அணிதான் வெற்றி பெற்றிருக்கும், அதை தவறிட்டாங்க. அதே மாதிரி அதிமுக அதே மாதிரி தான். 2 கட்சியுமே அந்த தேர்தல் அணுகுவதில் மிகப்பெரிய குளறுபடி. அதனுடைய விளைவு தான் வந்து விஜய் வெற்றி பெற்ற ஒழிய விஜய் என்ற ஒரு பிம்பம், அலை, சினிமா மோகம்ன்றதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த 2 பேர் செய்த தவறு, ஆளுங்கட்சியான வெறுப்பு, தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இந்த அதிமுக எடப்பாடி நம்பகத்தன்மை வந்து உருவாக்குன, தொடர்ந்து வந்து நம்பகற்ற தலைவர் இன்னைக்கு தினம் உள்ள போயிட்டு நம்பிக்கை ஆடுவாரா? ஸோ கிடையாது. இந்த ஒரு மிஸ்டேக், சோ மெனி மிஸ்டேக்ஸ் வந்து ஏடிஎம்கே சைடு நடந்தனால, மக்கள் மீது நம்பகத்தன்மை குறைஞ்சனால அந்த ஓட்டுகள் தாவேக்கா போச்சு, திமுக வந்து தாவேக்கா போச்சு. இப்படி வந்ததுனால தான் விஜய் வந்து 108 இல்லைன்னா விஜய் வந்து முதலமைச்சர் வாய்ப்பே இல்லை. அவங்க கிட்டத்தட்ட வந்து 76 சீட்டு நான் இழுபறின்னு போட்டேன்ல, அதுக்குள்ளதான் அவங்க ஆட்டமே. சொன்னது அவ்வளவுதான், எழுபறின்னு போட்டு தான் ஒரு 70 சீட்டுக்கு மேல. அதுக்கான அதுதான் தாவேக்கோட இது
ஆனா இதுல என்ன ஜம்ப் ஆச்சுன்னா திமுக அதிமுக சொதப்பெல்லாம் வச்சுக்கிறேன், நீ வெளிப்படையே உடச்சு விடுறேன். ஓகே, ஒரு அரசியல் ஆய்வாளர் இன்னைக்கு ரகசியம் வரும், என்ன தேர்தல முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை, இதுக்கு நான் சூட்சமா இதுதான். ஸோ இவங்களுடைய மிஸ்டேக்கெல்லாம் இவங்க தோத்தாங்க. அப்படி பார்க்குற போது அதிமுக மிகப்பெரிய பலவீனம்ன்றது ஏற்றுக்க மாட்டேன், திமுக வந்து கட்ட பலவீனமானதுன்னு சொல்ல ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா திமுக வந்து சுய பரிசை செஞ்சுட்டான். கலாய்வில் கிட்டத்தட்ட 3000 பக்கம் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஒழுங்குபடுத்திடுவாங்க. குறிப்பாக வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஒரு 10-15 வருஷம் போராட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு கிடைக்கிறது மறுபடியும் அந்த கட்சி புத்துணை அடைஞ்சு புதிய மாவட்ட செயலாளர்கள்லாம் போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு துரைமுருகன் எடுத்துங்க, இப்போ காந்தி எடுத்துங்க, வேலூர்ல, இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா, இப்போ சேலம் எடுத்துங்க, நாமக்கல், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் கூறியில் பண்ணுற மாதிரி 40 வருஷம் ஒன்றிய செயலர், நகர செயலர், கிளை செயலர், அதுதான் அந்த கட்சிக்கு மைனஸே. ஸோ அதுக்கு புத்துயில் கொடுக்குறாங்க, மறுபடியும் ரீகால் புதுசாக விடுறாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த கட்சி மீண்டும் உயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அழிந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாம் சொல்லும்போது திராவிட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன். திராவிடத்துக்கு உயிர் இருக்கிறது, அழியில, அதிமுகவும் உயிர் இருக்கிறது, அழியில. இந்த போனவங்களால வெற்றி வீழ்ச்சியான்றது கிடையாது. அவங்க பண்ணலாம் உன்னத்தை உருவாயிடுவான். ஸோ ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒருத்தன் போட்டு தான் ஒருத்தனுக்கு வாய்ப்பு, அப்படின்ற போது அடுத்த ஸ்பேஸ் அவன் ரெடியா இருப்பான், அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அவனை முகத்தை காட்டி அவனை ஜெயிக்குன்னு பார்ப்பான். மறுபடியும் வருவாங்கன்றீங்க, மீண்டும் வருவாங்கன்றீங்க. சார் ஏசி சண்முகம் எப்போ வந்தவர் கட்சிக்கு? ஏடிஎம்கேக்கு. மற்றவங்களாம் எப்போ வந்தவன்? வேலுமணி எப்போ வந்தவர்? வேலுமணி குறுகிய காலத்தில் ஒரு 10 அம்மா வந்து ராஜினாமா செய்யப்பட்டு 10 ஆண்டு தான் ஜொலிச்சு வந்து வேலுமணி கொங்கு கோட்டைன்னு வருவாங்க. சிவி சண்முகத்தை சொன்னீங்க. எல்லாருமே எடுத்துங்க, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இருந்தாங்களா? இடையில ஒரு 10 வருஷம் வந்து மினிஸ்டர் ஆகி ஜொலிச்சாங்க, அதெல்லாம் ஒரு ஃப்ரேம் உருவாக்கிட்டாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கைவிட்டாங்க. அப்புறம் அடுத்த ஒரு ஆளை வச்சு உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். முடியும் சார், முடியாது எதுவுமே இல்லை சார். அவங்க இப்போ எடப்பாடிக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கட்சி பிரச்சனை இருந்துச்சு. அந்த கட்சி அலுவலகத்தை கைப்பற்றுவது, கட்சியை சின்னத்தை கைப்பற்றுவது, கட்சி பிரச்சனையே ஓட்டுறப்போ கட்சி எப்படி வளர்ப்பாங்க? ஸோ அதனால் வளர்க்கல. இப்போ வந்து கட்சி சின்னம் அவங்க கையில் போட்டபோது தன்னை வளர்த்துன்ற ஒரு எழுப்பாங்க. ஏன்னா பொருளாதாரம் இருக்கு, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரையும் அவர் ஈட்டப்பட்டிருக்காரு. அப்படின்ற போது பணம் இருக்கு, அப்புறம் போது செயல்பட வந்து மாட்டான்னு சொல்றது நம்ம அது ஒருத்தர் விழுந்துருச்சு அதிமுக நம்ம சொல்ல முடியாது. ரெட்டலைன்றது எம்ஜிஆர் சனத்துக்கான ஒரு கூட்டம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படி பார்க்குறப்ப அதுன்னு சொல்லலை. அப்புறம் தாவேக்கா, அந்த 3 கட்சி வலுவான கட்சிகள். இதுக்கு அடுத்து 4வது அண்ணாமலை சொன்னா அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய பணியாற்ற தான் வெற்றி பெற முடியுமா, இல்லை எப்படி வெற்றி பெற முடியும்? ஸோ அதெல்லாம் அது ஒரு சவால் வந்து அண்ணாமலைக்கு இருக்கு. அப்படின்னா ஸோ அண்ணாமலை கிட்டத்தட்ட 2 வருஷமா ஃபார்ம் இழந்துட்டார். கிட்டத்தட்ட எப்போ வந்து எடப்பாடின்னு சொன்னா அதை விட ஃபார்ம் இழந்துட்டார். அப்புறம் போது திரும்ப ஃபார்ம்ல வரணும். மக்கள் எல்லாம் இளைஞர்கள் என்ன பண்றாங்க, விஜய் அண்ணாமலை தான் சொல்றது காரணம் என்னன்னா, இந்த சோஷியல் மீடியா மூலம் சொல்ல கட்டமைப்படுறது என்னன்னா, அப்போ முன்ன மாதிரி திமுக அடிச்சது போல அண்ணாமலைகள் வந்து ஒரு கட்சியா இருந்து தலைவர் வந்துட்டாங்க, விஜய் தாக்கு பிடிச்சிக்க முடியாது, அடிச்சடிக்கல வந்து விஜயாக அண்ணாமலைன்னு உருவெடுத்துன்ற ஒரு கற்பனையில் ஒரு மாயிலே சொல்லப்படுறாங்க. அது மறுபடியும் நடக்கணும், நடந்து களத்தில் மாற்றம் ஏற்படணும், மாற்றம் வாக்காளர்கள் ஈர்க்கப்படணும், அரசியல்வாதிகள் ஈர்க்கப்படணும், ஒன்றிய நகர மாவட்டத்தில் வேற்று கட்சி இருந்து வரணும், அது ஏற்றுக்கொள்ளப்படணும், திமுக அதிமுக இருந்து கட்சி இருந்து வரணும், இப்படிலாம் வந்து உருவாக்கப்பட்டு கட்டமைப்பு உருவாக்கி எழுப்பப்பட்டாதான் இன்னைக்கு தாவேக்கர் சராசரி எல்லா கட்சியும் இருக்கிறான்ல, அது மாதிரி அண்ணாமலையும் செய்தால் மட்டும்தான் மாறுவோம் மாற்ற கான்செப்ட் வெற்றி பெறும். இதெல்லாம் வெற்றி பெற ஒன்லி பாஜக விட்டு வெற்றி பெற முடியாது. பாஜக எல்லாரும் வரணும், எல்லா பொது தளத்தில் இருக்கிற எல்லோருக்காகவும் நான், மக்களுக்காகவே நான் என்று ஜெயலலிதா முழக்கமிட்டது போல எல்லோருக்கும் நான் என்ற முழக்கத்தோடு பயணித்தால் மட்டும்தான் அண்ணாமலை இருக்கும். இன்னொரு விஷயம், தலித் ஓட்டுகள் அண்ணாமலைக்கு வராது சார், முஸ்லீம் ஓட்டு அண்ணாமலைக்கு வராது சார், ஓபிசி ஓட்டுகளை மட்டும் தான் அண்ணாமலை கவர் பண்ணோம். அப்படின்னா ஓபிசி ஓட்டுகளை ஏற்கனவே அதிமுக திமுக மாற்று கட்சி எல்லாம் பிரிக்கிறான் சார். அப்படின்னா அந்த இடத்தை பிடிக்கணும், எவ்வளவு பெரிய ஒர்க் செய்யணும் சொல்லுங்க, சவால் இருக்கா இல்லையா? ஓகே. சோ இந்த சவாலை எதிர்கொள்ளணும், அண்ணாமலை விரைந்து கட்சி ஆரம்பிக்கணும். லேட்டா ஆரம்பிக்கணும், ஸ்பேஸ் நேரம் இல்ல இங்க இல்ல, இடம் இங்க ஃபேஸ் பிடிக்கணும், நம்ம இடத்த பிடிக்கணும், ஆட்களை பிடிக்கணும், தேடணும், அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும், ஒருத்தன் வருவான் வரமாட்டான், இருப்பான் இருக்க மாட்டான், தாக்கு பிடிச்சி நிக்கணும் நிக்க மாட்டான், சோ பொறுப்பு கொடுத்து நாளைக்கு செயல் பண்ணணும், அடுத்தால மாத்தணும். இது உட்கட்டமை பயிற்சிகளே பெரிய சவால். சோ எல்லா நிர்வாக கட்டமைப்பு பண்ணணும், சாதாரண விஷயம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது. சோ என்னைக்கு அரசியல்ன்றது முடிவு செஞ்சுட்டார். அப்புறம் ஆரம்பிச்சு பண்ணதான் வந்து ஒரு 29க்குள்ள தேர்தல் சந்திக்க அளவு கொண்டதான் அடுத்த கட்டமா 29 ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? பில் பாஸ் பண்ண சொல்ல முடியாது. எதுவும் நடக்கும் சார், ஒரு விஷயம் வந்து வேஷம் போட்டீங்கன்னா வெளியே வந்துடும் சார், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் லேட்டா பண்ணுவேன் அப்படின்னா அவர் வீழ்ச்சியை சந்திப்பான்னு அர்த்தம். சமீபத்தில் பத்திரிகை செய்தி எங்களால் பார்க்க முடிஞ்சது, நிறைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூடலாம் வந்து மீட்டிங் நடந்துச்சு, அண்ணாமலை அவர்களுக்கு ரகசியமாக சந்திச்சு பேசினாரு, கருத்துக்கள்லாம் கேட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. சில இன்னும் சொல்ல போனால் இன்வெஸ்டர்ஸ் கூட மீட்டிங்லாம் நடந்துச்சுலாம் கூட பேசிக்கிட்டாங்க, பத்திரிகைகளில் செய்திகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு சார். அந்த மாதிரி நடந்ததா? எனக்கு தெரிஞ்சு நடக்கல. ஆனால் எல்லாரோடும் பேசுவார் அவர். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு 100 பேர்ட்டும் கேட்டுக்குவார். ஸோ அது ஒரு என்ன சொல்லுங்க, கேட்பார், அதெல்லாம் கேட்பார். அது மாட்டல, அதாவது இவர்கிட்ட என்ன தகவல் இருக்குது, இவர்கிட்ட என்ன தகவல் இருக்குது, அவர்கிட்ட என்ன தகவல் இருக்குது, அவர்கிட்ட என்ன தகவல் இருக்குது, இது டேட்டா சோர்ஸை சர்வ் பண்ணுறதுல அண்ணாமலை கெட்டிக்காரு. அதில் எல்லாத்தையும் வாங்கி ஒரு விஷயம் எடுப்பார். அது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை மாதிரி எடுக்கக்கூடிய நபர் தான். அப்படி பார்க்குற போது அதெல்லாம் பேசதான் செய்வாங்க. நிறைய ஆலோசகர்களோட பேச செய்வார், பேச வர மாட்டார். என்னிடம் பேசலை, நான் போய் சொல்லக்கூடாது, என்னிடம் பேச நானும் பேசலை. ஸோ இதுதான் உண்மை.
அதுக்கு அடுத்து வந்து அவர் நிறைய தொடர்புகள் இருக்கிறது பேசியிருக்கலாம், பழைய பேசாமல் இருக்க மாட்டார். அவர் தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும், தன் இடத்தை பிடிக்கணும். தமிழ்நாட்டை தாண்டி வேறு கர்நாடகாக்காரன், ஆந்திராக்காரன், கேரளாக்காரன், பீகார்காரனுக்கெல்லாம் அறிவு நிறையா இருக்குது. அவரிடம் அறிவு இதெல்லாம் தேவை வெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தமிழ் மண் வந்து சாகச்சிறந்த மண். தமிழ்நாட்டு இருப்பதை விட வேற்றுமாத்திற்கு ஆகச்சிறந்த அறிவுன்னு சொன்னால் சார், இது ஒரு விஷயம் நான் பிரசாங்க சொல்கிறேன், நீ வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லாருமே இந்த தலைவர்கள் வந்து அறிவற்றலாக இருக்காங்க. இந்த அறிவாளிகளாக இருந்தாங்கன்னா சுயமாக இருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டே தேவை கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்குன்னு சொன்னால் இவங்க அறிவு இல்லாதனா வேறு அறிவை தேடுறாங்க. ஸோ இவங்க அறிவை பயன்படுத்தவே கிடையாது. ஸோ ஒழுங்காக உங்கள் கட்சிக்காரனையும் நிர்வாகிகளையும் ஒன்றியம், நகரம், மாவட்டம் தேர்தல் சந்திக்க அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தேர்தல் எப்படி அணுகிற விஷயத்தை போனால் பிரச்சனையே இல்லை சார். அந்த கட்டமைப்புலாம் எதுவுமே இல்லாமல் தானே தாவேக்கா கட்டமைப்பில் அது தப்பு. 2009 தாவேக்கா மக்கள் இயக்கம் மூலமாக பேஸ் போடப்பட்டு அவன் 2009 பேஸ் போட்டு உருவாக்கி கொண்டு வந்து பக்காவை வந்து சென்டிமெண்ட்ஸ் ஓட்டு வச்சு அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். அவன் இன்னைக்கு ரசிகமரத்தை வச்சு மட்டும் இல்லை, அவன் பேஸ் வந்து 2009 போடப்பட்ட பேஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒர்க் அவுட் ஆகிறது காரணம் இருந்த தலைவர்கள், அதற்கு துணை போன அண்ணாமலை, அண்ணாவுடைய அது ஆதரவு ஓட்டு அத்தனமே வந்து தாவேக்கு போச்சு. அண்ணாமலையும் காரணம்ன்றீங்களா விஜய் ஜெயிக்கிறது? ஆமா, அண்ணாமலை வந்து ஏதாவது டிசிஷன் எடுத்துக்கணும் சார். கட்சி விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு முடிவு எடுத்துக்கணும். நவம்பர் மாசமா தேர்தல் கிட்ட ஒரு முடிவு எடுத்துக்கணும். எப்பெல்லாம் முடிவு உடுத்துட்டு இன்னைக்கு ஆப்ஷன் எடுத்து தப்பு. ஸோ காலங்கடந்து சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க கிராமத்தில். அது காலங்கடந்து பண்ண மிகப்பெரிய தவறுன்னு பார்க்குறேன். அப்படி இருக்கிற போது இப்போ தான் எடுத்துருக்கீங்க, அப்போ எடுத்துருந்துக்கணும். அப்போ இருந்தால் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஓட்டு தாவிக்க போயிருக்காதுல்ல. இப்போ திமுகவா உங்களுக்கு வந்தப்போ நீங்கள் ரெட் அடி இருக்கும்ல, இப்போ நடிகர்ன்ற ஃபேஸை உடைக்கணும்ல. இது அண்ணாமலை தான் சவால்னு சொல்ல வரேன். கூடுதலாக சவால் ஆயிடுச்சு. இது வந்திருந்தா கொஞ்சம் ஸ்பேஸ். என்னன்னா அறிவாளிகள் சில நேரத்தில் சில முடிவு எடுக்க தப்பா எடுப்பாங்க. அது மாதிரி ஆகச்சிறந்த அறிவாளி அண்ணாமலை, அதனால தான் முடிவு எடுத்து தப்புன்னு சொல்றேன். இதை வந்து முன்னாடியே எடுத்திருந்தானா கெட்டிக்காரத்தனமா இருக்கும். நான் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் அவரோட கெஞ்சினேன், சார் எடுங்க சார், இங்கே ஒரு விஷயம் களம் வேற மாதிரி இருக்கு, நீங்களும் அதுக்குள்ள ஆடுறீங்க, ஒரு வித்தியாசம் இருக்குன்னு. அதை வந்து அவர் எழுத்துப்படலை. ஸோ அப்படி பார்க்குற அதனுடைய விளைவு இன்னைக்கு உணர்வார்னு சொல்ல போகிறேன். நான் அவரிடமே சொன்னேன், 1,40,00,000 ஓட்டு இருக்குன்னு அவர்கிட்ட நான் பதிவு பண்ணிட்டேன். விஜய் அவர்களுக்கு இருக்கு, இதுக்கு மேலே எவ்வளோ போகிறோம் என்னால் கணிக்க முடியல. ஆனால் 1,40,00,000 ஓட்டு இருக்கு, இதுக்கு மேலே போச்சா என்டையர் இதே பேட்டர்னே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தேர்தல் ரிசல்ட்டே மாறுன்றதை நான் பதிவிட்டுட்டேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது அணுகின முறையில் வந்து தவறுதல் குளறுபடிகள் பண்ண காரணத்தினால தான் விஜய் வந்து லக்கி ஃபெலோ, அதிர்ஷ்டசாலி தான் ஜெயிச்சார் ஒழிய அண்ணாமலைலாம் இருந்தால் 8% ஓட்டு இன்னைக்கு போய் வந்தால் இன்னைக்கு விஜய் வாய்ப்பே இல்லை. திமுக எட்ஜில் பாஸ் பண்ணி வந்துக்கணும் சார். இன்னைக்கு வெற்றி பெற்றது அவரும் ஒரு காரணம், அதே மாதிரி விஜய் வெற்றி பெற திமுகவும் ஒரு காரணம், அதிமுக வரணும். இவங்களால தான் ஆனால் விஜய் வெற்றி பெற்ற வழியே விஜய் என்ற பிம்பத்தால் ஒரு சீமமோகத்தால் வெற்றி பெற்றான்னு சொல்ற இதை நான் உடன்பட மாட்டேன். அதே மாதிரி ஜென்சி ஓட்டுகள்லாம் போட்டு தான் வந்தாடுறது நான் மறுக்கப்படுறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இந்த ஓட்டுகள்லாம் இல்லை. ஸோ இந்த அரசியல்வாதிகள் தப்பா சிந்திக்கிறாங்க, தப்பா போறாங்க. இதால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஜென்சி மீட் நடத்துறாங்க போட்டியா திமுக அங்கங்க ஜென்சி ஓட்டெல்லாம் வந்து அடிக்ட் ஆயிட்டான் சோற. அவன் வந்து ஒன்று சிவகார்த்திகிட்ட இருக்கான், ஒன்று விஜய் கிட்ட இருக்கான், தனுஷ் கிட்ட இருக்கான். இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இதில் இருக்கு. இதில் பாலிடிக்ஸில் வந்து வர்றது ரேர் சோதரா, வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது அண்ணாமலை அவர்கள் இருந்தால் கூட ஜென்சி ஓட்ஸ் வர்றது கஷ்டம். அவரை பொறுத்தர ஓபிசி ஓட்டுகளை, அதாவது மாற்று சமுதாய ஓட்டுகளை வந்து டார்கெட் வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 29 60 வயசுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓட்டா தான் வந்து அந்த ஓட்டு தேர்னா தான் அவருக்கான ஓட்டு கிடைக்கும் மொழிய. இந்த ஜென்சி கிட்ட ஓட்டு கிடைக்கின்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த இடத்த வந்து முகத்தை போய் பதிவு வச்சு இவர் பொலிட்டிஷியன் ஆயிட்டார். 4 வருஷம் நீங்கள் அரசியல் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு இயக்கத்தில் ஏதோ ஒரு கொள்கை ஏதோ ஒரு கோட்பாடு சித்தாந்த கட்சியில் பயணிச்சிட்டீங்க. அப்புறம் போய் இந்த கான்செப்ட் வரப்போ ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மக்களை ஆரம்பிச்சு டோட்டலாக நான் சிஸ்டம் மாற்றி கொண்டு வரது ஆகாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு ரோல் பண்ணிட்டீங்க, திரும்ப இதில் வந்து புது ரோல் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அதுவே என்ன சொல்லணும்னா கட்சி அமைப்பை தொடங்கி மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனை மக்களோட ஒரு தலைவராக உருவெடுத்தாருன்னா மக்கள் தலைவர் அவர், அரசியல் தலைவர், அரசியல் அறிவுசார் தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் ஹீரோ. அப்படின்ற போது மக்களோடு மக்களுடைய தலைவராக காமராஜர் போல, கக்கனை போல, சாகச்சிறந்த அறிவாளிகள் தமிழ்மண்ணிற்கு உழைத்தவர்களைப் போல தானும் உழைக்கின்ற நோக்கத்தோடு தமிழ்மண்ணை காப்புற நோக்கத்திற்கோடு மாற்றுவோம் என்ற நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சொல்லும் சொன்னால் மக்கள் மனதை மாற்றப்பட வேண்டும், மக்கள் மனதில் மாறுவோம் என்ற சிந்தனை உருவாக்கப்படணும். அதற்கடுத்து மாற்ற வேண்டும் சமூகத்தில் ஆட்சி மாற்றம். ஸோ இதுக்கான கட்டமைப்பு செய்யணும், நிறைய உள்குத்து வேலைகள் நிறைய செய்யணும் சார். செஞ்சால் மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியும் சார். இல்லாமல் அடையணும்னா கஷ்டம். மீடியா பிம்பத்தை மட்டும் கட்டி வெற்றி பெறணும்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ணாமலை பொறுத்த கட்டமைப்பில் வந்து வெற்றி பண்ணால் மட்டும்தான் அண்ணாமலை சிஎம் ஆக முடியும். இந்த விஜய் மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி வருன்றது அந்த ஸ்ட்ராட்டஜி தவறுதான் நான் பார்க்குறேன். டிஜிட்டலில் ஒரு 17 லட்சம் பேர் வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். இவ்வளவு பேர் வந்திருக்கிறப்ப டிஜிட்டல் இல்லை சார், நிறைய பேர் தெரியாமே இருக்காங்க சார். நிறைய பேர் தெரியாமல் எப்படி வெப்சைட் பண்ணாமல் கூட இருக்காங்க சார். எல்லாமே பொலிட்டிக்கலாக வருவாரா, பார்ட்டியாக வந்தால் இந்த இடத்துல நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க சார். பொலிட்டிக்ஸ் செய்யக்கூடிய எல்லாமே அப்படி விரும்புகிறான். ஸோ அது அப்படி வந்தால் அது இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாரையும் அரவணைச்சி என்னுடைய கொள்கை என்பது மாற்றுவோம் தான் என்னுடைய கொள்கை, என்னுடைய இயக்கத்துடைய சித்தாந்தம். அவ்வளோதான். சமூகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும், நம்மில் மனங்கள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும். மாறுவோம் என்பது நம் ஒழுக்கத்தில், நம் பேச்சில், நம் சிந்தனையில், நம் செயலில், நம் எண்ணங்களில்
செயல்பாடுகளில் உணர்வுகளில் இந்த ஊக்குவித்தல் தான் மாறுவோம். மாற்றம் என்பது நாட்டை மொழியிலிருந்து ஒழுங்கைப்படுத்துவது, மாற்று சமூகத்தில் சாதி வேறுபாடு இல்லாமல் மாற்றத்தை உருவாக்குவது, சமத்துவத்தை உருவாக்குவது, நல்ல ஆட்சியை உருவாக்குவது, மக்களுக்கு தேவையை உருவாக்குவது, இதில் தான் மாற்றம். ஆட்சியில் மாற்றம், இது 2 வகையா பார்க்கணும். மாறுவோம் என்பது நம்மில் மாற்றம், மாற்றம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் மாற்றம். ஸோ 2 பேட்டர்னும் வந்து செய்யறதுக்கு கால அவகாசம் வந்து கட்சி கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக முடியும், ஒர்க் அவுட் ஆகாது. பார்ப்போம். விஜயால் ஒரு மாற்றம் இந்த தேர்தலில் வந்திருக்கு. இன்னொரு தேர்தலில் அண்ணாமலை அவர்களால் மாற்றம் வருமா? இல்ல அடுத்த தேர்தல் கட்டாயம் பாதிப்பு இருக்கு சகோதரா. இதே தேர்தல் அடுத்த தேர்தல் வேற மாதிரி ஸ்டோரி சொல்லும். இப்போ அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா விஜயோட போக முடியும். ஏன்னா அவரும் ஒரு முதலமைச்சர் ரேஸ்ல இருக்கிற முகம். அப்புறம் போது விஜயோட கூட்டணி வச்சு பண்றா அது வந்து மறுபடியும் வந்து ஒரு 10 வருஷம் விஜய் வந்துடுவார். விஜய் எல்லாரும் சேர்ந்து விஜய் வீழ்த்தணும் சார். ஆக்சுவலா சொல்ல போனா வெரி சிம்பிள். எல்லாரும் சேர்ந்து வீழ்த்தா மட்டும் தான் அதுக்கு அடுத்து அடிச்சு முடியும். சோ எல்லாரும் சேர்ந்து வீழ்த்தினா அடிச்சு முடியாது. அவ்வளவு பெரிய இடத்துல இப்போ விஜய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்ட்ராங்கை உடைக்கணும் எல்லாரும் சேர்ந்து வீழ்த்தணும் சார். அப்படி வீழ்த்தினா தான் அடுத்து மறுபடியும் அடிச்சுக்கணும் சார். இதுதான் சார் அரசியல். அப்படி பார்க்கிறபோது இந்த இடத்துல விஜய் வந்து தவிர்க்க முடியாத சக்தி ஆயிட்டா. நான் சொன்னேன் தமிழகத்தில் நம்பர் 1 கட்சி தாவேக்கான்னு சொன்னேன். மஞ்சா இல்லையா? சரி உங்ககிட்டே சொன்னல, எத்தனை முறை சொன்னேன். 1 கோடி 40 லட்சம் ஓட்டுக்கு சகோதரா, இது ஏறுச்சுன்னா மாற்றம் வரும். என்ன பண்றது சொன்னாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி நீங்க சொன்னீங்க, விமர்சிச்சாங்க உங்களை. எனக்கு தெரியும், நேரடி பத்திரிகையாளர் சந்திப்புலயே உங்க கூட ஆர்கியூமெண்ட்லாம் நடந்தது. எப்படி சொல்றீங்க நீங்க? அது காரணம் சொல்றீங்க. ஓபனா சொல்றேன், 2 கோடி ரூபாய் என்கிட்ட பேரம் பேசினாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 80 தொகுதி வேலை பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒத்துருந்தேன்னா எனக்கு பணத்துக்கு ஒரு 40 கோடி கிடைச்சிருக்கான். நான் அதை ஒத்துக்கல, என் ரெப்புடேஷன் போய் சொல்லி நான் பேட்டி கொடுத்தேன். அதன் விலை வந்து எனக்கு வந்து பத்திரிகை பொய்யா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயே கூட நீங்க பேரம் பேசினாங்க. ஒத்துக்கலன்னா அந்த செய்தி ஒன்று நான் தமிழ்நாட்டில் வந்து என்னுடைய செய்தி வந்து மக்கள் மேலே ரீச் ஆகும், மக்கள் புரிஞ்சுவாங்க. அந்த செய்தி எப்படியோ செய்தி தடுக்கணும், ஒரு இமேஜ் கெடுக்க நோக்கத்திற்காக ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் 7ஆம் மாதிரி இது சார் பிரேமலா ஏடிஎம்கே நிறுவனத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் செய்யப்பட்ட செட்டிங்கால வந்து ரிப்போர்ட்டரே இல்லை. அப்புறம் ரிப்போர்ட்டர் சம்மந்தம் ரிப்போர்ட்டர் உள்ள வர வச்சு அதை டேமேஜ் பண்ண நோக்கத்தில் செய்யப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான். ஸோ நான் ஒத்துக்கல, செஞ்சாங்க. அது திமுக அன்னைக்கு நீங்க சொன்னது அப்படி சொல்ல திமுக பெண் நிறுவனம் ஏன் எல்லா சேனல் இருக்க பிரைவேட் எல்லா வீடியோ பிரைவேட் போட்டிங்க சொல்லுங்க. பயம் வச்சா இல்லையா என் பேட்டியை கண்டு? விஜய் முதலமைச்சர் சொன்னா உங்களுக்கு பயம் வச்சல? தமிழ்நாட்டுக்கு எவன் சொன்னா உடைச்சான் சொல்லியா? தேர்தலுக்கு முன்னாடி அவன் சொன்னான், தேர்தலுக்கு பின்னாடி ஒரே தான் சொல்லிச்சு. இது தேர்தலுக்கு முன்னாடி தமிழகத்தில் சொன்னோம் யாரு? அப்படி இருக்க போது கூப்பிட்டு அறிவாளி ஏன் என்னதான் விஷயம் உண்மையா கேட்டாங்களா? அறிவா இல்ல சார், அறிவு மங்கி போ சார். என்கிட்டயே நிறைய நேர்காணல தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க நீங்க விஜய் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாட்டில் அரசியல் தலைவருக்கு அறிவு பத்தாது, இன்னும் அறிவு நிறைய வேணும். நான் ஏன்னா இதனால இவங்களை அறிவு இந்த ஸ்ட்ராட்டஜி தேவையில்ல. கலைஞர் வச்சுக்கிட்டாரா, ஜெயலலிதா வச்சுக்கிட்டாங்களா சார்? நல்ல ஒரு திறமையா ஒரு அரசியல் அணுகிறதுக்கு தெரியல சார். தெரியாத வேலை இல்லாம போயிடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அறிவு வந்துச்சுன்னா என்னங்க நமக்கு வேலை வந்து என்னது வந்த காசு வந்த வருமானத்தை வேலைன்னு சொன்னோம்னா இப்போ அப்படின்னா விஜய் சார் என்ன கூட இருங்கன்னு சொன்னாரு. நான் கூட தான் இன்னைக்கு நான் மினிஸ்டர் பல கோடி ரூபா சமாளிச்சிருப்பேன், அதிகாரத்தை இருப்பேன், என்கிட்டயும் சவர்கரன்னு போயிட்டு போயிருப்பேன். இந்த ஆசைக்காக திருநாவசி இல்லையா அப்படின்னா தூக்கி இந்த வந்த வாய்ப்பை விட்டுருக்க மாட்டேன். ஸோ நல்ல மனிதர் வேணும், அதுபோல் நல்ல பண்பாளர், அறிவாளி இல்லை. ஆனால் அண்ணாமலைகிட்ட தப்பு இருக்கு. பிஜேபி 2004 பாராளுமன்ற எலெக்ஷனில் நான் உன்னிப்பாக பார்த்தேன், கிட்டத்தட்ட 30% வந்துடும். அந்த இது மிஸ்டேக். அண்ணாமலை வந்து கட்சி தலைவராக செயல்படுறது குட், பேசத்தில் குட், பத்திரிகா சந்தத்தில் குட், அறிவில் குட் எல்லாம் சொல்ல. ஆனால் தேர்தல் அணுகிற விதத்தில் பேட். பிஜேபியை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணினா 30% ஓட்டு கொண்டு வந்து முடியும். ஸோ அதில் மிஸ்டேக். கேண்டிடேட் இதில் பண்ணதான் மிஸ்டேக், தேர்தல் பிரச்சாரத்தில் மிஸ்டேக். இதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தில் அவர் குளறுபடியாக இருக்கார். ஸோ இதை வந்து ஒழுங்குபடுத்திட்டார்னா வில் சக்சஸ். ஒரு கலைஞர்கிட்ட சிந்தனைச்சு செயலிச்சு வெற்றி பெற்றார். அதே மாதிரி வைகோ கிட்ட சிந்தனைச்சு செயலில் வெற்றி பெற்றார், தோற்றுட்டார். சீமான் கிட்ட சிந்தனைக்கு செயல் இல்லை. அது மாதிரி அண்ணாமலைகிட்ட சிந்தனை இருக்கு, செயல்பாடு இருக்கு, ஆனால் செயல்படுத்துற விதம் சரியில்லை. இதனால வந்து தான் தோல்வி அவர் தொடர்ந்து செஞ்சதுக்கான காரணம். எடுத்துக்காட்டு நான் கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு கூட சொன்னேன். அந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் நான் செலவு பண்ணேன். ஜனவரி மாதம் உங்களுக்கே தெரியும், அங்கேயே உட்காந்து ஆஃபீஸ் எல்லாம் போட்டு டேட்டாஸ் எல்லாம் எடுத்தெல்லாம் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ஓட்டு வர வேண்டியது. ஸோ அவங்க அணுகுன முறை தப்பு. ஸோ ஒழுங்கு அணிந்தாலும் வெற்றி பெற்றுக்கலாம். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான் அதுதான் அவருடைய அறிவு. ஸோ அது இல்லை. ஸோ அங்கே எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியும் சார். டாக்டருக்கு தெரியும், இந்த பேஷண்ட் பொழைப்பா பொழைக்க மாட்டானே. நீங்கள் டாக்டராக முடியுமா? முடியாது. அது மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பல தேர்தல், ஒரு தேர்தல் 28 வருஷம் எனக்கு அதனால் பட்ட பிசினஸ் லாஸ் எனக்கு தான் தெரியும். கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிப்பாங்க ஒரு வார்த்தை சொன்னது விளைவு. அதுக்கடுத்து எக்ஸிட் போல சொன்னா அதை மறந்துட்டாங்க. எக்ஸிட் போல சொன்னேன், இப்படி வந்தா வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் கணபதி வெற்றி பெற வாய்ப்புன்னு சொன்னேன். அதை யாரும் பெருசாப்படுத்தல. அதில் என்ன காசு கோயம்புத்தூர் பொறுத்த என்னாச்சுன்னா, நான் வக்கீல், எனக்கு பிபிஐ இருப்போம். நான் சொந்த காசை போட்டு காலையில் கடுமையான வெயில் போயிருந்துச்சா காலையில் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து ஓடணும். அப்புறம் 9:30 மணிக்கெல்லாம் வந்துடும். அப்போ
அதுக்குள்ள வெயில் பட்டையாக கலப்போம், முடியவே முடியாது. அப்புறம் திரும்ப வந்து டேட்டாஸ்லாம் ஒழுங்குபடுத்துவோம். திரும்ப 4 மணிக்கு வெயில் இருந்த பிறகு அப்படியே 4 மணி அடிக்கும், 5 மணிக்கு தான் கிளம்புவோம். போயிட்டு அப்புறம் நைட்டு 9 மணி டேட்டாஸ் கிளப்பி வந்துடுவோம். இப்படி தூங்க எடுத்துட்டு கண்ணெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் ஹீட் ஆகி வச்சு ஒரு மாதிரி கடுப்பு. நான் சொந்த காசில் 5,000 ரூபா கட்டி ப்ரெஸ்குள்ள கோயம்புத்தூர் ப்ரெஸ்குள்ள காசு கட்டி இது பண்ணுறேன். போயிட்டு பேட்டி கொடுக்குற போது பார்த்தீங்கன்னா 21 டைம் இருக்குது. ஆக்சுவலாக தேர்தலான 21 கொடுக்கலாம். அப்புறம் திமுக வந்து கடுப்பாகி போயிட்டு எங்கடா வந்து இது பண்ண சொன்னேன், எங்கிட்ட இருக்கிற ஆழ்வார் உளவாளி போயிட்டான். நான் இப்போ பேட்டி எப்படி சொல்கிறது, எங்கூட அந்த ஸ்டாஃப் எவ்வளோ டேட்டாலாம் இது பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சரிட்டு நான் ப்ரெஸ் காலில் போய் பேட்டிக்குள்ள வரும்போது கொடுக்கூடாது வெளியே போங்கட்டான். அப்புறம் கடுப்பை போச்சு. ரோடு வந்து நிற்கிறேன், நான் வக்கீல், நான் போலீஸ்காரங்கடா கோவம் வருமாறாதா, அந்த நேரத்தில் கோவம் வந்து போச்சு. வந்ததில் ஒரு தெரியாமல் ஒரு வார்த்தை வந்துச்சு மனுஷன் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம்னு சொல்லிவிட்டேன். ஆனால் ஆக்டர் வந்திருக்கோம். ஸோ சொன்ன விளைவு என்னுடைய பொழப்பே போச்சுங்க, என்னுடைய வருமானத்தோடையும் போச்சு, மொத்தமாக போச்சுங்க. இன்னைக்கு வரையும் என்னால் மேல முடியலைங்க. அவ்வளோ பெரிய சிக்கல். அண்ணாமலையோட பிராண்டு முகம். ஸோ அது நான் இந்த இடத்துல வந்து நான் தோக்கலை, நான் ஜெயிச்சேன். ஆனால் தோத்தது அவங்களுடைய செயல்பாடால். ஸோ அவங்க தேர்தல் முறையால் தேர்தலை ஒழுங்காக அணிந்தாங்கன்னா இது கட்டாயம் வெற்றி பெறும். இருகூர் அங்கே இடத்துல வந்து தேவர் சந்தை ஓட்டு ஓபிஎஸ் தினகரன் கூட்டு பேசுன்னு சொன்னேன். அவங்க உதவியாட்ட சொன்னாங்க, எனக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், 10 நாள் எனக்கு காசு வேணா ஒன்றும் நான் வாய்ப்பு கொடுங்க, என்டையர் மாற்றி காட்டுறேன். கொடுக்கவே இல்லை. ஆனால் 10 நாள் என்ன பண்ண முடியும்ட்டாங்க. இப்படி ஒரு உதவி வச்சுருந்தீங்க, எப்படி வெற்றி பெறுவீங்க? ஸோ திஸ் அ மிஸ்டேக் யூ, உங்ககிட்ட தவறு இருக்குது. அதான் சொல்கிறேன்னா, நீங்கள் இனி வரும் காலத்துக்காக சுதாரிச்சுக்கிட்டு தேர்தலை எப்படி அணுகிறது, எதிரிகளை எப்படி வீழ்த்துவது. ஏன்னா இப்போ தான் நிஜமான அரசியலை பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி கூட விடுங்க, பாஜக தேரா கட்சி ஒரு பேக்கப் இருந்துச்சு, ஒரு தேசிய அளவில் பவர் இருக்கக்கூடிய அங்கே பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, அமித்ஷா இருந்தாங்க, பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ தனியாக நிற்க போகிறார். இப்போ தான் அவருக்கு என்ன சவால். இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தேர்தல் அரசியலாம் என்ன, நம்ம கட்சினா என்ன, மாட்டு கட்சி என்ன, நம்ம படித்த அறிவையும். நான் லைரகளை படித்த போது உலக அரசியலாம் படித்தேன். டாக்டர் சன்னியாசன், மாசத்துங்க என்னென்னவோ எல்லா ஹிஸ்ட்ரியும் படித்தோம். பிஎஸ்டி எம்எஸ்டி படித்தேன், சட்டமும் படிச்சிருக்கேன். அப்படி அந்த படிப்புக்கும் நம்ம ப்ராக்டிக்கலுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அண்ணாமலை படித்தது ஏராளம். உலக அரசியல் வந்து எல்லாத்தையும் படிச்சிருக்காரு, தேசிய அரசியல் எல்லாத்தையும் படிச்சு. ஆனால் அதை வந்து இங்கே கொண்டு வர முடியாது. ஸோ என்டையர் இங்கே பேட்டர்னே வேறு. ஸோ இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக செயல்படுறதா ஒர்க் அவுட் ஆகும். அதில் நம்ம எப்படி ஒழுங்குபடுத்துது, அதுதான் வெற்றி காண முடியும் இல்லையா? வெற்றி காண முடியாது. அப்படின்ற போது அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, களத்தில் ஸ்பேஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்பேஸை பிடிக்கிறது கட்சியாக வந்து கொள்கை கோட்பட மக்களிடம் கொண்டு சென்று நல்ல ஒரு நெருக்கத்தோடு மக்களை அணுகி மக்களோடு இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இடத்த பிடிக்க முடியும் இல்லையா? இல்லைன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா காம்படிஷன் ஹெவி. ஒரு கட்சியில் பல கட்சி இருக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்து சினிமா நடிகர் கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், பொலிட்டிக்கல் லீடராக வந்தவர். அப்படின்ற போது அவர் இந்த இடதுசாரி அரசியல் இருந்து ஓட்டுகளை பெற்றாகணும், வலதுசாரி ஓட்டுகளை பெற்றாகணும். ஸோ இஸ்லாமிக் ஓட்டுகளை முடிஞ்ச அளவுக்கு பெறப்பாகணும். ஸோ மிகப்பெரிய சவால் அண்ணாமலை இருக்கு. ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணானா 31 விட்டார்னா மறுபடியும் 40 வரையும் ஆகும் அவர் சிஎம் ஆகிறதுக்கு. இப்போ பிடிக்கலன்னா எப்பயுமே இல்லை. 31 இந்த விளையாட்டுக்குள்ள குழப்பம் பண்ணி ஏதாவது ஒரு ஆட்டத்தை பிடிக்கலன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகும் சிஎம் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெளிச்சு கொண்டு அவர் அரசியல் பண்ணார்னா தப்பிச்சுக்குவார். இல்லை அறிவுசார் நம்ம அறிவாளின்னு சொல்லி போனார்னா மாட்டிக்குவார். இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு நான் சுனில பார்த்தா கம்பெனி ஆரம்பித்தேன். 21 ஜேஎஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆஃபீஸு. நான் போயிட்டு பேசுகிறேன், எடப்பாடி தோக்குன்னு நல்லா தெரியுங்க, நான் சொல்கிறேன் இல்லைங்க ஜெயிக்குன்னு சொல்கிறேன். அது என்னத்த ஸ்ட்ராட்டஜி? சார் அதுக்கு திமுக அதே நிலைமை. ஃபேக்ட் என்னவோ அதானே சொல்லணும். எல்லாமே பேர் பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தலைவருங்க சரியில்லை. தலைவருங்க களத்தில் மக்களை பற்றி தொண்டர்களை நெருக்கமாக இல்லை தான் பிரச்சனையே. தலைவன் வந்து கட்சிக்காரங்க தொண்டரையும் ஃபீல்டையும் நம்பணும் சார். அவங்களே வந்து தான் ஜெயிக்கணும் ஒரு எண்ணம் இருக்குன்னா பொதுவாக பேசிக்காக நாலேஜ் சார் இல்லாதலாம் சார் பிரச்சனை. இங்கே எல்லா பிரசாந்த் கிஷோர் நான் பார்த்தேன். பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த ஆளுங்களும் எல்லாம் ஃப்ராடு பேலாக இருக்கான். ஸோ இப்போ வந்து ஏடிஎம்கே நிறுவனம் அது கண்ணு தெரிஞ்சு ஏன்னா இப்போ நான் கேட்குறேன் 80 சீட் டெபாசிட்னு சொன்னா இல்லையா? எவ்வளோ சீட் போச்சு? கண்டிப்பாக சொன்னீங்க. எவ்வளோ சீட் போச்சு சொல்லு? போச்சு கண்டிப்பாக டெபாசிட்டுக்கு 100 சீட் போச்சா இல்லையா? கிட்டத்தட்ட போச்சு. 3வது போன்னு சொன்ன போச்சா இல்லையா? ஏடிஎம் 53 சீட் தான் ஜெயிக்கணும்னு சொன்ன, ஜெயிச்சா இல்லையா? இது கணக்கு எங்களுக்கு தெரியுங்கண்ணா. இந்த காக்கா கிராமத்தில் பறக்கும் எப்படி தெரியும் அது மாதிரி எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன வீடியோவே இருக்கு, வேணா எடுத்து கூட போட்டு தப்பு இல்லை. அப்படி போது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே தலைவர்கள் சரியில்லை. தலைவர்கள் வந்து என்னன்னா அரசியல் புரிதல் இல்லை. ஏன்னா சமாளிச்சிடறாங்க ஒரு பெரிய கூட்ட லாபியில் இருக்க ஒழிய பாலிடிக்ஸ் லாபியை விட்டுறாங்க. பாலிடிக்ஸ் எப்படின்ற விஷயத்தை தவறு தான் பெரிய மைனஸாக இருக்குது. அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அத்தனை பேருமே பிஸ்னஸ் பண்ணி சமாளிச்சு போகணும் ஒழிய ஒருத்தனும் உருப்படி அந்த கட்சியை வளர்க்குறது சார். ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் சொன்னால் அந்த கட்சி குரோத்தை வேறு மாதிரி கொண்டு போகணும் சார். ஒரு 10 ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கணும் சார். அதான் சார் ஒரு பார்ட்டியே ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனமே. அது இல்லை சார். இதே வந்து தாவேக்காவே வந்து அங்கே நிறைய குளறுபடி இருக்குது. நிறைய விஷயங்கள். ஏன்னா என் கல்லூரி சார்ந்தவர்கள் தான் அவங்க பணியாற்றுறாங்க. என்னுடைய கல்லூரி சார்ந்த நண்பர்கள் தான் அங்கே பணியாற்றுறாங்க. நிறைய விஷயம் முரண்பாடு இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற நிறுவனங்கள் தலைவர்கள் சரியில்லை. தலைவர் ஒழுங்காக இருந்தால் நல்லா இருக்கும். ஆக இனிவருங்கால தலைவர்கள் விழித்து கொள்ளுங்க. நீங்கள் செயல்படுங்க. உங்களுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. படிப்பை உள்ள புகுத்தாதீங்க. படிப்புக்கும் தேரிக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது கள அரசியல், மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான தேவை என்ன, வாட் யூ நீட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னன்ற விஷயத்தை உணர்ந்து அவருக்கான விஷயம் முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா ஆகசந்த முகலையே. அதை விட்டுவிட்டு நீங்கள் வேறு கான்செப்டை பண்ணி திமுக தோத்த காரணம் பிரசாந்த் கிஷோர் போட்ட விதை தான். அப்புறம் ஆதவர்ஜனா போட்ட பிளான் தான் இந்த அளவுக்கு அடி வந்து. ஆதவர்ஜனா சொன்னாங்க
கட்சிக்காரங்க எந்த வருமானம் இது பண்ணாதீங்க, கடைசியில் வந்து காசு செலவு பண்ணிடலாம் சொல்லி பண்ண வேலை தான் நாசமாக போச்சு. அதே மாதிரி வந்து பிசாங்கு சார் பொய்யா தேர்தல் அறிக்கை விட்டு பண்ணி காமெடி சொன்னாங்க. திமுக தேர்தலுங்க நம்பகத்தன்மை குறைஞ்சபட்சம் இருக்கும். கலைஞர் வந்து சொன்ன முதல் கையெழுத்து போட்டார். ஸோ அது மாதிரி வந்து ஒரு நம்பத்தன்மை அதை கெடுத்து குடிச்சாக்கிட்டாங்க. இந்த சேட்டரினை வந்து தான் அத்தனை பேரும் எடப்பாடி ஆகட்டும் மற்றவங்க நம்பத்தன்மை பூர்வாக படுத்துக்காரன். இதனுடைய விளைவு தான் விஜய் வெற்றி பெற்றார். ஓகே சார், இப்போ கிளியர் புரிஞ்சா மனதில் சொல்லிவிட்டேன். ஸோ அதனால் இனி வரும் காலத்துக்கு தளர் விழிச்சு கொண்டு அண்ணாமலை விழிச்சு கொண்டு குறிப்பாக ஏமாந்து விடாதீங்க. களம் உங்களுக்கான களமாக உருவாக்கி கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் புதுசு, ஏன்னா ஏற்கனவே பேஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதை உடச்சி வர்றது இந்த மாதிரி இது வராது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி தான் வந்தாகணும். களத்தில் அணுகி களத்துலேருந்து ஓட்டுகளை சேகரிச்சாகணும். நீங்கள் அதை தாண்டி வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சிங்கன்னா இன்னும் 15 வருஷம் ஆகும் சிஎம் ஆகும். நன்றி. நன்றி என் தமிழ் தோழர்களுக்கும் அன்பு சேனல் நேயர்களுக்கும்.